இன்னைக்கு நம்ம ஆல்கஹால்னால ஃபேமிலி எப்படி அஃபெக்ட் ஆகுது இதை பத்தி பார்க்க போறோம். பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்கஹால் எடுக்கிறவங்க அவங்களுக்கு எப்படி பிசிக்கல் அஃபெக்ட் ஆகுது, அவங்க பாடி எப்படி வந்துட்டு பிரச்சனையில் போய் மாட்டுது, அண்ட் அட் சேம் டைம் வந்துட்டு அவங்களுடைய மைண்ட் எப்படி மாறுது, அதெல்லாம் தான் நம்ம நிறைய பேசியிருக்கோம். பட் ஆக்சுவலாக ஃபேமிலி பற்றி நம்ம பெருசாக பேசுறது கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் பெரிய சஃபரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தான். ஸோ முதல் விஷயம் ஒய்ஃபு, கிட்ஸு, பேரண்ட்ஸ் இதில் எல்லாருமே அஃபெக்ட் ஆகும். எப்படிலாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவங்க ஆல்கஹால் குடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இன் கேஸ் வந்துட்டு ஒரு ஸ்பௌஸ் குடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃபும் குடிக்கலாம், பட் ஹஸ்பண்ட் தான் மெயினாக வந்து நம்ம கல்ச்சரில் குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் வந்து ரெகுலராக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படி அவங்களுக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்லாக அவங்க வந்து தாங்க வேண்டியது இருக்கும். பாதி நேரம் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, போதையிலே இருப்பாங்க. அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யார் பார்க்காது? ஒய்ஃப் தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் விஷயம் ஃபினான்ஷியல் பர்டன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நினைச்சு பாருங்க, ஆல்கஹால் குடிக்கிறதுனால டெய்லி செலவாகிட்டே இருக்கும். ஸோ அந்த செலவு அட் த சேம் டைம் அது போதையில் இருக்கும், அவங்க வேலையும் செய்ய மாட்டாங்க, வீட்டில் சில பிரச்சனைகளும் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் நிறைய எக்கனாமிக்கல் பர்டன் வந்துட்டு பாஸ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் இருக்கும். அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்கஹால் குடிக்கிறத மற்றவங்கிட்ட மறைச்சி காமிக்கணும். ஏன்னா ஒய்ஃப்னா வந்து வெளில வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ அதனால என்ன பார்த்தீங்கன்னா இதை மறைக்கிறதுக்காக நிறைய பேருக்கு நிறைய பொய்கள் சொல்ல வேண்டியது இருக்கும். அதுவே அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வேற என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி ஆல்கஹால் குடிக்கிறதுனால வீட்டில் இருக்கும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னு வந்து அவங்கள போக முடியாது. ஏன்னா இவங்க எப்பவுமே குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, இவங்க கூட்டிட்டு போக முடியாது. அதனால் பெருசாக வந்து நம்ம வீட்டிலே இருந்துருவோம். ஸோ அவங்களோட சோஷியல் லைஃப்லேருந்து எல்லாமே வந்து பாதிப்புக்குள்ளாகும். சரி, இதெல்லாம் வந்துட்டு ஒய்ஃப் பேரண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. சில்ட்ரன்ஸ் எந்த வகையில் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல அப்பாவாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதாவது சில்ட்ரன்ஸ்க்கு என்னென்னலாம் கேர் பண்ணுமோ அது கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. வாங்கி தர வேண்டியது அது எதுவுமே கிடைக்காது. அண்ட் அட் சேம் டைம்ஸ் அதாவது நம்ம என்னன்னா வந்துட்டு சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு பொருள் கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்றது கிடையாது. சில்ட்ரன்ஸ்க்கு தேவை லவ் கிடைக்காது. அண்ட் அட் சேம் டைம் குடிச்சிட்டு வீட்டில் வந்து கெலட்டா போடுறது சில்ட்ரன்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி உண்டாகும். நம்ம லைஃப் எப்படி போகும் அப்படின்ற ஒரு மனசு வந்து பாதிப்புல உண்டாகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். ஸோ சில்ட்ரன்ஸை இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். வேற என்னென்ன பிரச்சனை சில்ட்ரன்ஸ் காஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அப்பா குடிக்கிறது சில்ட்ரன்ஸ் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அது குடிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வர ஆரம்பிக்கும். ஸோ அவங்களும் வந்து சீக்கிரம் அதுக்குள்ள போய் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்கஹால் குடிக்கிறதுனால அவங்களோட நிலையிலே இருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ், அதாவது அடிக்கிறது, ஒய்ஃப் அடிக்கிறது இருக்கலாம், இல்லை சில்ட்ரன்ஸ் அடிக்கிறது இருக்கலாம். இந்த பிசிக்கல் அபியூஸும் வீட்டில் இருக்கும் தாங்கிக்கணும். எமோஷனலாக சில வார்த்தைகள் பேசுவோம், அதையும் தாங்கிக்கணும். அண்ட் சில கெட்ட வார்த்தைகள்லாம் வரும். ஸோ அதையும் தாங்கிக்க வேண்டியது இருக்கும். அண்ட் அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குழந்தைங்க பார்க்குறாங்க, வீட்டில் இருக்கவங்க பார்க்குறாங்க, பக்கத்தில் இருக்கவங்க பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க சோஷியல் ஸ்டேட்டஸ் அந்த ஃபேமிலிக்கே ஃபுல்லாகவே எஃபெக்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் உங்கள் வீட்டில் யாராவது குடிக்கிறாங்கன்னா இந்த வீடியோ காமிங்க. மேபி இதை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு டி அடிக்ஷன் வரணும் அப்படின்ட்டு வரலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, டி அடிக்ஷன் வந்துட்டு இட்ஸ் நாட் ஆன் த டாக்டர். அதாவது டாக்டர் தான் வந்துட்டு குணப்படுத்துற அப்படின்றது கிடையாது. அந்த பேஷண்ட்டுக்கு எனக்கு இது சரியாகணும் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் டாக்டர் குணப்படுத்த முடியும், இல்லை அது குணப்படுத்த முடியாது. என்ன பண்ண முடியும்னா அவங்கள அந்த மோட்டிவேஷன் ஸ்டேஜை வந்துட்டு நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம கவுன்சில் பண்ணி அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜ் கூப்பிட்டு போயிட்டு இருக்கலாம். ஏமே என்னவா இருக்கும்னா அவங்க குடிக்காம பார்த்துக்கிறதா தான் இருக்கும். பட் அவங்களுக்கு வில் பவரை டெவலப் பண்ணுறதாவும் இருக்கும். பட் இன்கேஸ் ஒருத்தவங்க நான் கண்டிப்பாக குடிச்சு தான் ஆவேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறவங்கள ரொம்ப கஷ்டம்.